கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் கிணற்றில் விழுந்து 87 வயது மூதாட்டியை 4 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட நாம் கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 87 வயது மூதாட்டி சாந்தா வசித்து வர்றாரு. இவருடைய வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பாழடைந்த கிணறு, அதாவது பல வருடங்களா உபயோகப்படுத்தாத கிணற்றுல பாத்தீங்கன்னா நேற்று இரவு அங்க போனவர் தடுமாறி அந்த கிணற்றுக்குள் விழுந்துட்டாங்க. அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா 15 அடி தண்ணீர் இருந்ததுனால காயம் எதுவும் ஏற்படாமல் அருகில் இருந்த, அதாவது பழைய மோட்டாரினுடைய பைப்பை தொங்கி 4 மணி நேரத்திற்கு மேல அந்த இதுல தொங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. பின்னர் அதிகாலை விடிந்தவுடன் இவங்க பேரங்க பாட்டியை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்போ, அங்கையெல்லாம் சுத்தி தேடுறப்போ கிணற்றில் பார்க்கும்போது கிணற்றுல இவங்க கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. உடனே பாத்தீங்கன்னா அடூர் தீயணைப்பு துறையினருக்கு சம்பவத்தை விலக்கி கூறினாங்க. உடனே விரைந்து வந்த அவங்க கிணற்றில் விழுந்த மூதாட்டியை பாத்தீங்கன்னா ஒரு வலை மாதிரி ஒரு தொட்டில் கட்டி மற்றும் ஒரு தீயணைப்பு வீரர் கீழே இறங்கி அவங்கள அந்த வலை மாதிரி தொட்டில அவங்கள உள்ள ஏத்தி பின்னாடி மேல ஏத்திட்டு வந்தாங்க. 50 அடி உயரமுள்ள இந்த கிணற்றுல இருந்து இவங்க பத்திரமா மீட்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 78 வயது மூதாட்டி சாந்தா பாத்தீங்கன்னா இந்த உயிர் பிழைச்சது அதிர்ஷ்டவசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த கிணற்றுல அதாவது பாலையிழந்த கிணறு அப்படிங்கிறதுனால அங்க பாம்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கற்கள் எல்லாமே பெயர்ந்திருந்த நிலையிலையும் அதிர்ஷ்டவசமாக இவங்க உயிர் தப்பினார்னே சொல்லலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.